மாஸ்டர் ஷெஃப் முன்னாடி வாழ்க்கை ரொம்ப சோகமான வாழ்க்கை. உனக்கு தான் ஃபர்ஸ்டே ஹஸ்பண்ட் இறந்துட்டார்ல, விதவையாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. தனியாக இருக்கிறேன்றதுனால வீடு கொடுக்க எத்தனை பெண்கள் யோசிச்சாங்க தெரியுங்களா? கொஞ்சம் நாள் நல்லா இருப்பார், கொஞ்ச நாள் கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளமாக இருப்பார் போல இருக்கு. தெரியாம தான் கல்யாணம் பண்ணோம். 28 வயசுல எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. ஹஸ்பண்ட் இறந்துட்டார், விதவி ஆயிட்டேன். வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. புளியங்கொட்டை பாயசம், மீன் முள் குழம்பு, சிக்கன் கனவா ரோல். மீன் முள்ளில் குழம்பு வச்சிங்களா? தேநீர் பாக்கெட்டு, இட்லி பொடி, தோசை பொடி, அந்த மாதிரி பொடி ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எவ்வளோ வெரைட்டி வரைக்கும் வச்சுருக்கீங்க? 151 பொருள். நான் உப்பை பதப்படுத்துகிற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். புதுசாக பானை வாங்கி உப்பு வச்சு அதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்க கருப்பட்டியில் எப்படி மால்ட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இரும்பு சோள அரிசி உடம்பை இரும்பாக்கிடும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாஸ்டர் செஃப் கவிதா தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். ஐ திங்க் மாஸ்டர் செஃப்னு சொன்னாலே இப்போ உங்க ஞாபகம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 வருஷம் போயிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலுமே இப்போ மாஸ்டர் செஃப்னு சொன்னோன்னா கவிதா அவங்க தான் ஞாபகம் வராங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க இவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படி கிடைச்சது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இது பெரிய வாய்ப்பு அப்படின்றத நான் மாஸ்டர் ஷெஃப் உள்ளே போயிட்டு வெளியில் வந்த வரைக்குமே எனக்கு அது பெரிய பிரம்மாண்டம்லாம் தெரியவே இல்லை. வெளியில் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் பார்க்க ஆரம்பித்து கேட்டதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ பிரம்மாண்டம் போல இருக்கு அப்படின்றது தெரியலடா. சரி, மாஸ்டர் செஃப் முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? மாஸ்டர் ஷெஃப் முன்னாடி வாழ்க்கை ரொம்ப சோகமான வாழ்க்கை. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற வாழ்க்கை பாதி ஓரளவு சரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பண்ண ஃபர்ஸ்ட் டிஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன ப்ரெசென்ட் பண்ணீங்க, அதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? புளியங்கொட்டை பாயசம், மீன் முள் குழம்பு, சிக்கன் கனவா ரோல். மீன் முள்ளில் குழம்பு வச்சிங்களா? அது எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலாக எல்லாருமே மீன் கறி அப்படின்னு தான் எடுப்பாங்க இல்லையா? நான் அதுலேருந்து மீனோட தோலில் ஒரு ரோல் பண்ணுறது, மீனோட முள் எடுத்து குழம்பு பண்ணுறது, மீனோட தலையை வறுக்கிறது, அந்த மாதிரி ஒன்று வீட்டில் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்பேன். ஆக்சுவலாக நிறைய வித்தியாசமாக செய்கிற டிஷ்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பொருளாதார ரீதியாக நம்மளால் அதெல்லாம் எடுத்து செய்ய முடியல. நான் மாஸ்டர் ஷெஃப்பில் எனக்கு எல்லாமே கிடச்சிதுடா. உண்மையுமே சொல்லணும்னா 3 வேளை சாப்பாடே கிடச்சிது. அம்மா வீட்டில் இருந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தேன். அதனால் அங்கே எனக்கு எல்லா ஐட்டமும் கிடச்சிது. அதனால் எனக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுச்சு, என்னென்ன ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அது எல்லாமே எனக்கு அங்கே செய்ய சுதந்திரம் கிடைச்சிது. அதனால ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு அது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு கேப்ஷன் போட்டிருந்தீங்க, திருப்பி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு. திருப்பி கிடைச்சதுன்னா நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணிப்பீங்க? ரொம்ப சந்தோஷமான தருணங்களா இருக்கும்டா. எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் போவேன். இப்போ கூட சமீபத்துல நீங்க தான் நடத்துனீங்க அவள் விகடன் கிச்சன் சூப்பர் ஸ்டாரு. அங்கேயும் போனேன் நான். ஷெஃப் தீனா சாரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். தம்பி ஸ்கூல் ஃபீஸ் விஷயமா கொஞ்சம் பேசினேன் அவர்கிட்ட. அவர் பாண்டிச்சேரி வரதா சொல்லியிருக்காரு. டைம் இல்லை கவிதாம்மா, வரும்போது வரேன் அப்படின்னு இருக்காங்க. ஓகே. இப்போ பசங்களாம் உங்க கூட தானே இருக்காங்க? 2 மயனங்களுமே என் கூட இருக்கிறான். பெரியவன் 8th போகிறான். சின்னவனை இப்போ தான் இனிமேல் தான் ஸ்கூல் சேர்க்கணும். அப்படிங்களா? இப்போ எப்படி நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? வீட்டோட ஃபினான்ஸ்லாம் எப்படி நீங்கள் எல்லாமே நானே தான்டா. அதுதான், உன்னால் ₹1 சம்பாதிக்க முடியாது, வீட்டை விட்டு வெளில போனீங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும்னாங்க. ஆனால் அதெல்லாம் மாத்தந்து சோஷியல் மீடியா, இந்த கேமரா, உண்மையாலுமே கேமராலாம் எனக்கு கடவுள் மாதிரி. அது இல்லைன்னா என்னை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க. என்ன மாதிரி யாரும் தைரியமாக வெளியில் நான் மாஸ்டர் ஷெஃப்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்க பேசுகிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக முடிவு எடுத்தீங்க? என்னால் எடுக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரர் என்னை ஏமாற்றிட்டு சொத்து எழுதினாரு, என்னை கருப்பாக இருக்கிறேன்னு திட்டுறாரு, நீ குள்ளமாக இருக்கிறேன்னு திட்டுறாரு, மெலிசாக இருக்கிறேன்னு திட்டுறாரு. எல்லாருமே அதோட போராடுறாங்க. ஆனால் எனக்கு அதோட போராட விருப்பமே கிடையாது. எப்போ என்னை நான் குண்டாக இருக்கிறேன்னு நீ
யூஸ் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அதே இடத்துல இருந்து நான் ஏன் போராடணும்? அது எனக்கு தேவையே கிடையாதுல்ல. ஒரு விஷயம் வந்து உன்னால இப்போ உங்ககிட்ட ஒரு ஒர்க் குடுத்து, அந்த வேலைய நீங்க செய்யுங்க அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன், அந்த வேலைய நீங்க செஞ்சு பார்த்து உங்களால முடியல, இல்ல கொஞ்சம் செஞ்சு பார்த்து இது என்னால சுத்தமா முடியாதுன்னு ஒதுங்குனா, அது வந்து ஒத்துக்கலாம். என்கிட்ட எந்த வேலையுமே குடுக்காம, நீ எதுக்குமே யூஸ் இல்ல, எதுக்குமே யூஸ் இல்ல. வீட்டு வேலை செய்ற, வீட்ட சுத்தமா வச்சுக்கிற, பசங்கள பார்த்துக்கிற, சமைக்கிற. நீ எதுக்கும் யூஸ் இல்ல. நீ படிக்கல. உனக்கு நான் நான் வந்து இப்பயும் சொல்றேன்டா, இங்கிலீஷ்ல பேசுனா எனக்கு புரியும். திருப்பி பேச தெரியாது. ம். அதுதான் விஷயம். அதனால வந்து நம்ம முண்டமாவே நம்மள வந்து கீழ மட்டம் தட்டி வைக்கும்போது, நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. அப்ப நம்ம எவ்வளோ விஷயத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போணும். இதே செகண்ட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மனநல சரியில்லாம கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம், 2 வருஷம் இல்ல 8 வருஷம் தனிமையா வாழ்க்கைய வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை நான் எங்க அம்மா கேன்சர்ல இறந்து போயிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு செகண்ட் மேரேஜ்ல ரெடி பண்ணி கல்யாணம் பண்ணி 2 பசங்களும் பொறந்ததுக்கு அப்புறமும் இதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது, முதல் கோணல் முற்றிலும் உனக்கு தான் ஃபர்ஸ்ட்டே ஹஸ்பண்ட் இறந்துட்டாருல்ல, விதவையா வாழ்ந்துட்டு போ வேண்டியது தானே. இதெல்லாம் வந்து ஆண்கள் சொல்றாங்கன்னு கிடையாது, பெண்கள் தான் சொல்றாங்களே. தனியா இருக்கிறேன்றதுனால வீடு குடுக்க எத்தன பெண்கள் யோசிச்சாங்க தெரியுங்களா? மசாலா இடிப்பியா? ஐய்யய்யோ! என் வீட்டு தரையெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். மசாலா செஞ்சு நீ எப்படி வாடகை ரூ. 5000 தருவ? அப்படின்ற கேள்வியெல்லாம் பெண்கள் தான் கேட்டாங்களே. ஒரு சில இடத்துல ஜாதிலாம் வேற கேட்டாங்க. ஒண்ணுமே சொல்லாம படிக்கட்டு இறங்கி, எவ்வளோ விஷயங்கள பேஸ் பண்ணி வந்திருக்கேன்டா. ம். இன்னமும் போராடிட்டே இருக்கிறேன். அதுதான் கஷ்டம் எனக்கு. புரியுது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ வீட்ல தெரிஞ்சே தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்களா? இல்ல. அது எங்க எங்க அம்மா உள்பட யாருக்குமே தெரியல. அவர் வந்து சின்ன வயசுல கீழ விழுந்ததுனால, இந்த சைடுல மொளக்குச்சி குத்துச்சு. நம்மலாம் வந்து கன்னுக்குட்டி கட்டுறதுக்கு மொளக்குச்சி, அத அடிப்பாங்கல்ல, அது மரத்துலேருந்து கீழ விழுந்து அது குத்தந்தனால, அப்ப நம்ம அப்பலாம் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் தானே இழச்சி இழச்சி வைப்பாங்க. அது வச்சதுனால அவளுக்கு மூளை பாதிச்சு இருந்திருக்கு. கொஞ்சம் நாள் நல்லா இருப்பாரு, கொஞ்ச நாள் கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளமா இருப்பார் போல இருக்கு. தெரியாம தான் கல்யாணம் பண்ணோம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு மேரேஜே லேட்டா தான் ஆச்சு. எனக்கு 27 வயசு. 28 வயசுலயே எல்லா வேலையுமே முடிஞ்சுச்சு. ஹஸ்பண்ட் இறந்துட்டார், விதவை ஆயிட்டேன். அம்மா வீடோட வந்தாச்சு. அப்ப எப்படி இருந்தது உங்க மைண்ட் செட்? அதுதான் வாழ்க்கையில வந்து நாங்க 3 பேர் அக்கா, தங்கச்சி. பெரிய அக்கா இறந்துட்டாங்க. அடுத்த அக்கா நானு தான். லைஃப் இவ்வளோதான். அம்மா, அப்பா. ம். அப்படியே ஓடிடுச்சு. அந்த அந்த இழப்புலாம் ரொம்ப பெருசுடா. ஹஸ்பண்ட் இறந்தது தெரியாது. அவர் எப்படி மாச்சது தெரியாது உங்களுக்கு? எனக்கு அவர் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் அதோடயே வந்துட்டு அம்மா வீட்லயே தங்கிட்டேன். சரி இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிஞ்சு இவர் வந்துருவாரு அப்படின்னு. அவர் செத்ததே எனக்கு தெரியாது. நீங்க அவர் கூட இல்லையா? உடம்பு இல்ல நான் தான் இந்த மாரி மனநலம் சரியில்லாத கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னோனே, ட்ரீட்மெண்ட் பாருங்க, பார்த்து சரியாக்கி கொண்டு வந்து என் பொண்ணுகிட்ட விடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கூட்டு வந்தவங்க தான். அதோட வந்தவ தான் அம்மா வீட்டுக்கு. ஓகே. அப்ப எப்படி செகண்ட் 8 மேரேஜ்? வருஷம் இருந்தேன் தனியா. எனக்கு செகண்ட் மேரேஜே எனக்கு வந்து 34, 35 வயசுல செகண்ட் மேரேஜே லைஃப் செட் ம். பண்ணோம். பெரியவன் பொறந்து 10 வயசு. அதுக்கப்புறம் தான் 2வது பையன் பொறந்தாங்க. பெரியவன பிரியும்போது 10 வயசு, சின்னவன பிரியும்போது 2 வயசு குழந்தை. ம். 2 வயசு குழந்தைய விட்டுட்டு தான் வெளில வந்தேன். அப்ப எப்படி உங்களுக்கு இருந்தது மைண்ட் செட்? ஏன் அவர் உங்கள வந்து வெளியில துரத்துனாரு? அதுதான் குண்டா இருக்கிறேன்றதான் ஒரு பிரச்சனையா சொன்னாரு அவரு. ம். "நீ குண்டா இருக்கிற பிடிக்கல" சொல்லிட்டாரு. ம். ஆனா நீங்க 2 அவருக்கு 2 பசங்களுமே சிசரிங் பண்ணோனே வெயிட் போட்டுருச்சு. ம். ஆல்ரெடி நான் உண்மையாலுமே சொல்லப்போனா நான் சாப்பிடுவேன்டா. ம். நான் சாப்பிடுவேன் தான். ஆனா, அப்படி இருந்த நான் இன்னைக்கு வந்து எப்போ ஒரு 40, 45 வயசு ஆச்சோ, ஒரு இட்லி சாப்பிடுறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ம். ஒரு அன்ன ஊட்டி சாதம் குடுத்தாவே அத உட்காந்து உட்காந்து கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுறேன். பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 2 வேள சாப்பாடு ஆயிடுச்சு. ம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்துல பயிர் செய் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, வயசுக்கு மட்டும் கிடையாது. உடம்புக்கும் சேர்த்தே தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து சின்ன வயசுல விளையாடணும்னா, அந்த வயசுலயே விளையாடிடணும். எந்த வயசுல படிக்கணுமோ, அந்த வயசுலயே படிச்சிடணும். எந்த வயசுல நம்மளால நல்லா சாப்பிட முடியுமோ, அந்த வயசுல சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் இப்ப சாப்பாடு இருக்கு, என்னால சாப்பிட முடியல. அப்ப சாப்பாடு இல்ல, என்னால சாப்பிட முடியல. ம். இப்ப நான் சம்பாரிக்கிறேன், நல்லா சாப்பிடலாம். ஆனா 2 வேள சாப்பாடே சாப்பிட முடியல. புரியுது. நான் அவர விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி 6 மாசம் போராட்டம் தான் வாழ்க்கையில. நான் வீட்ட விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு சொன்னா, "நீ வெளில போய் என்ன செய்வ? உனக்குன்னு யாரு?" உண்மதான். அப்பா, அம்மா இல்லன்னா அனாதைங்கள் தான் நம்ம. சுத்தமா அக்கா, மாமா அந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம போவே முடியாது. என்ட்ரே ஆக முடியாது. பெரிய அக்கா இறந்துட்டாங்க. அப்புறம் வேற எந்த சொந்தம் எனக்கு உண்மையாலுமே சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை இப்படி பெரிய குடும்பத்துல பொறந்த பொண்ணு தான் நானு. ம்.
எந்த உறவுமே இல்லாம அனாதை. எல்லாருமே இருந்தேன், அனாதையா இருந்தேன். அனாதையா தான் அந்த பீச் ஓட்ல போய் உட்கார்ந்து, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாவே அந்த பீச்சோடயே இருந்தேன். அதுதான் சொல்றேன். அவ்ளோ வேக வேகமா கடல்ல இறங்குனேனா, நான் அவ்ளோ சீக்கிரமா வெளில வந்து விழுந்தேனே. எப்படி உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்தது? ஏன் அதுதான் இதுக்கப்புறம் நம்ம இவரு வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை எதுக்கு வந்துச்சுன்னா, ஆ ஃபேமிலி, ஃப்ரெண்டு சர்க்கிள்ட்ட நகை, ஜுவல்ஸ் வாங்கி குடுத்தேன். இவரு ஒரு பிசினஸ் பண்ணணும், இவரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இவரு வந்து ஒரு மிஷின் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, குழுவுல 3 குழுவுல காசு வாங்கி குடுத்துட்டேன். நான் வீட்ட விட்டு வெளியில வந்துட்டேன். என்ட்ட வருமானம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? குழு காசு இவரு கட்டணும். கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. "நீ வீட்டுக்கு வா, நான் கட்டுறேன்னாரு." வீட்டுக்குலாம் வர முடியாதுன்னோனே, எல்லாருமே என்னுடைய பேர்ல வாங்குன குழு காசா இருந்தாலும் சரி, என்னுடைய அக்கா வீட்ல நான் ஜுவல்ஸ் வாங்கி அடமானம் வச்சு குடுத்தது, எல்லாருமே என்ன தானே கேள்வி கேட்பாங்க. அப்ப எல்லா குழு பிரச்சனையும் என் தலையில வந்து நின்னோனே, எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1 மாசம் பொறுத்துக்குவாங்க. 2ஆம் மாசம் எல்லாருமே எனக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. குழு தலைவிங்கள்ல இருந்து எல்லாருமே குழு வந்து காசு கலெக்ட் பண்றவங்க வரைக்கும் எனக்கு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஒத்த எவ்ளோ காசு நீங்க பொம்னாட்டிஸ்க்கு கடன் வாங்குனீங்க? ஒரு குழுவுல வந்து ஹெக்ட் ஹவுஸ்ல வந்து 40,000 வாங்கி குடுத்துருந்தேன். உஜ்ஜீவன்ல 60,000 வாங்கி குடுத்துருந்தேன். அக்கா கிட்ட ரூ. 1,00,000 நகை வாங்கி குடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல 60,000 வாங்கி குடுத்தேன். அப்ப எல்லாருமே கேட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். வட்டி காசு வரல. அப்ப ஏன் நான் மாசம் மாசம் குடுத்துன்னு இருந்த கவிதா 1 மாசமா வரல. என்ன பிரச்சனைன்னு. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து காசு பணம் இல்லன்னோனே விட்டுட்டு எட்ட போயிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணா கூட ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த ஸ்டேஜ் நான் வந்து எல்லா ஃப்ரெண்டுகிட்டயும் பேசுறேன். நீங்க சொன்னீங்க பீச்ல போய் நான் வந்து அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு. 2 பசங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த மைண்ட் பசங்க செட்? எல்லாமே அவங்க அப்பா கிட்ட தானே இருந்தாங்க. ம். குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லா குழுவும் நமக்கு நின்னுச்சு. அடுத்த வேள சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ரூ. 5 பிஸ்கட் வாங்கி தண்ணி தொட்டு ஒரு பொம்னேட்டி எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும்? 4 நாள், 5 நாள் இல்ல. 1 வாரம் ரூ. 5 பிஸ்கெட்டு, தண்ணி. ஒரு நாள் ஃபுல்லாவே அப்படியேதான். படுத்து படுத்து அழுதேன். நேரா சரி இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? முதல் கணவரோடயும் வாழ குடுப்பனா இல்ல. 2வது கணவர் கூட வாழும்போது, "நீ குண்டா இருக்கிற எனக்கு புடிக்கல." நீ குண்டா இருக்கிற புடிக்கலன்னு சொன்னது தான் என்னால அத ஏத்துக்கவே முடியல. அடுத்த விஷயம் உன்னால எனக்கு எந்த யூஸும் இல்ல. உன்னால என்ன செய்ய முடியும்? அப்படின்ற வார்த்தை வந்ததுக்கப்புறம், ஏன் என்னால எதுவுமே செய்ய முடியாது? படிப்பு இருந்தா தான் செய்ய முடியுமா? திறமை இருந்தா வாழலாம்ல அப்படின்ட்டு தான் வீட்ட விட்டு வெளில வந்தேன். அவ்வளோ வேக வேகமா வந்தேன் நானு. சூசைட் வரைக்கும் போயிட்டேன்டா. அவ்வளோ வேகமா போயிட்டேன். அதுதான் போய் அந்த கடல்ல இறங்குனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. கண்ணு, மூக்கு, காது உள்ளலாம் மண்ணு. தலையெல்லாம் மண்ணு. அப்படியே அந்த தண்ணியிலேருந்து உருண்டு வந்து இப்படி உட்காந்துட்டேன். ஏந்திச்சு உட்காந்துட்டேன். திருப்பி திருப்பி அலை வந்து தண்ணி மேல பட்டுட்டே இருக்கு. அங்கருந்து கைய ஊனி எழுந்திருச்சு நடந்து வர முடியல. அப்ப 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அவ்ளோ ஊசி மாரி குத்துது காத்து. 11:30, 12 மணிக்கு. அந்த இடத்துலருந்து வெளியில வரும்போது. அதுக்கப்புறம் பசங்க எப்படி உங்க கூட வந்து சேர்ந்தாங்க? அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷெஃப் நான் போயிருந்தப்ப ம். வந்து தம்பிய அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, நான் குடுத்தனம் இருக்கிற வீட்டுக்கு போய் கேட்டுருக்கான். அவங்க கிட்ட ஃபோன் நம்பர்லாம் குடுத்துட்டு வந்தேன். அப்போ அவங்க ஃபோன் பண்ணி இது மாரி கவிதா அக்கா பையன் வந்துட்டான். நீங்க வந்து கூட்டின்னு போறீங்களான்னு கேட்டவுடனே, அப்புறமா அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னோனே, அப்புறம் அவன் வந்து எங்க அக்கா வீட்ல சேர்ந்தான். அவன் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் ஷெஃப் முடிச்சுட்டு நான் போயி 6 மாசம் ஆச்சு சின்னவன் என்ட்ட வந்து சேர்றதுக்கு. ம். இப்ப பையன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்ல? அது ஏன் மசாலா. கேட்குறடா? எனக்கு அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பா, எல்லாமே என் பையன் பெரியவன். சின்ன பையனும் அப்படிதான். ம். அவன பார்த்தா 3 வயசு பையன்னு சொல்ல முடியாது. 2 வயசு இருக்கும்போது பிரிஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து சேர்ந்ததுக்கு இப்போ 3 1/4 வயசு ஆயிடுச்சு. அவனும் அப்படிதான். பெரியவன் பெரிய தட்ட தூக்கின்னு போய் காய வைக்கனா, சின்னவன் சின்ன தட்ட தூக்கிட்டு போவான். தெருவே பார்க்கும். ம். எப்படி வேலை செய்யுதுங்க பாரு 2ம் அப்படின்னு. இந்த மாரி. எப்படி இந்த மசாலா பிசினஸ் உங்களுக்கு வந்து ஐடியா வந்துச்சு? அத எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அத பத்தி ஷேர் பண்ண அது முடியுமா? வந்து மாஸ்டர் ஷெஃப்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணி 4, 5 வருஷம் இருக்கும். ம். ஃபர்ஸ்ட்டு தேநீர் பாக்கெட்டு, இட்லி பொடி, தோசை ம். பொடி, அந்த மாரி பொடி ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா தான் மசாலா பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுனேன். இப்ப எவ்வளோ வெரைட்டி வரைக்கும் வச்சிருக்கீங்க மசாலா? 151 பொருளு. சரி, உங்க இதுலயே வந்து என்ன யூனிக்கா இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஆக்சுவலா என்னுடைய மசாலா விட, அந்த மூலிகை கஞ்சி வந்து நெறைய பேஷண்ட் வாங்கிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய செலவு தூள் வாங்கி
எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு. அதேமாரி என்னுடைய ஊறுகாய், வத்த குழம்பு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது, நான் உப்ப பதப்படுத்துற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். புதுசா பானை வாங்கி உப்பு வச்சு, அதில வந்து வல்லாரக்கீரை போடுவேன். அப்புறம் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி போட்டு, அந்த உப்ப பதப்படுத்தி எடுத்து, அதுக்கப்புறமா அத நுணுக்கி சமையல் யூஸ் பண்ணி செஞ்சு, அந்த மாரி ஊறுகாய் குடுக்கறதுனால தான் ஊறுகாய் வித்தியாசமான சுவையில இருக்கும். ஓகே, ஓகே. டெய்லி எவ்வளோ வருமானம் வரும் உங்களுக்கு விக்கிறது? எனக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு 10 ஆர்டரு. ஒரு நாளைக்கு ம். ஆர்டரே வராது. ம். அந்த மாரி ஏற்றமும் தாழ்வும், ஏற்றமும் தாழ்வும் போயிட்டே இருக்கு. நீங்க மாஸ்டர் செஃப்க்கு அப்புறம் அவர போய் பார்த்தீங்களா? அதாவது பேசுனீங்களா? நடுவுல ஒரு வாட்டி அவரு தான் வந்து பார்த்தாரு, பேசினாரு. அதுதான் ஒரு மாரி நக்கலா சிரிச்சுட்டு போனாரு ஒரு வாட்டி. ஏதோ கிழிக்கிறேன்னு சொன்னேன். "என்ன கிழிச்ச? மாஸ்டர் ஷெஃப்லேருந்து வெளில தானே வந்த. எங்க போனாலும் உன்னால உருப்பட முடியாது" அப்படின்னு. ஆனா இப்போ நீங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா இவ்ளோ சம்பாதிக்கிறீங்க. அப்போ அதுக்கப்புறமா வந்து பேசினாரா? இல்லடா. அதுவே ஒரு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பதில் நினைக்கிறேன் இல்லையா? இது இன்னும் நல்லா வாழணும்டா. ம். ஒரு வண்டி வாங்கணும். ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும். காலையில வந்து எல்லாருக்குமே தேநீர், கஞ்சி எல்லாமே ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்கேன். அது இப்போ புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னோட சின்ன சந்து, அந்த வீட்ல தான் என்ன எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கலடா. ம். "மசாலா செய்றியாம்மா? செஞ்சுக்கோ. நல்லா சம்பாரிக்க முடியுமா? வாடகை குடுக்க முடியுமா? வீட்ட பத்திரமா பார்த்துக்கோ." இத தான் அவங்க சொன்னாங்களே. ம். மீதி எல்லா இடத்துலயும் வீடே குடுக்கல எனக்கு. ம். 1 நாள், 2 நாள், 3 மாசம் தேடினேன். நான் இருந்த புது வீட்டு போயிருந்த வீடு வந்து ஒரு 10 மாசம் இருந்திருப்பேன் அந்த வீட்ல. ஆனா டக்குன்னு அவங்க அந்த வீட்ட சேல்ஸ் பண்ணதுனால தான் அந்த வீட்ட காலி பண்ற மாரி இருந்துச்சு. அந்த வீட்டுக்காரங்களும் ஒண்ணும் சொல்லல. அதுதான் 100 பேர் பார்த்தோம்னா, அதுல ஒரு 5 பேர் வந்து ஒண்ணும் சொல்லாதவங்களா இருந்தாங்க. மீதி 95 பேரும் ஏதாவது ரீசன் சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்தாங்க. ம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹோட்டல் கட்டி நெறைய பேருக்கு நீங்க வந்து சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து அதுக்கு ப்ரே பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து நெறைய லோனுக்கு போய் கேட்டுட்டு இருந்தேன்டா. லோன் கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லா குழுவுலயும் லோன் வாங்குனா பிளாக் மார்க் ஆயிடுச்சு. நெறைய லோனுக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் யாராவது ஒரு 5,00,000 6,00,000 குடுங்க. ஒரு 3 மாசத்துல 1 மாசத்துக்கு 1,50,000 1,50,000 குடுத்து அடிச்சிடுறேன். என்னலாம் நம்பி யாரும் காசு குடுக்கல. ம். அது அப்படியே ஓடிட்டுருக்கு. லோனுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஒரு மிஷின் வாங்கணும். சூரிய கூடாரம் ரெடி பண்ணணும். கருப்பட்டியில மால்ட்டு வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இப்போ நம்மகிட்ட. நெறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்க "கருப்பட்டியில எப்படி மால்ட்டு செஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இரும்பு சோள அரிசி வந்து உடம்பை இரும்பாக்கிடும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அந்த நம்மளுடைய எலும்புக்கு கால்சியம் சத்து இல்லாம போனதுனால தான் ரொம்ப நேரம் நிக்க முடியாம, நடக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமே. ம். ஆனா அது வந்து இரும்பு சோள அரிசி சாப்பிடும்போது கிடைக்கும். அதில ஒரு வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி பண்ணேன். அப்படியே பால்லயே கலந்து குடிச்சுக்கலாம். ம். கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பால் மட்டும் கொதிச்சதுன்னா, ஒரு டீஸ்பூன் போட்டோமா, ஆத்துனோமா, குடிச்சோமா. ஏன்னா, அதிலே நம்ம கருப்பட்டி போட்டிருக்கோம். ம். நீங்க எப்படி கத்துக்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம்? ஆக்சுவலா ஆயா நல்லா சமைப்பாங்கடா. ம். ஆயா சமைக்கிறது, அவங்க அந்த மருந்து குழம்பு வைக்கிறது, கருஞ்சீரகம் குழம்பு வைக்கிறது, பச்சை திப்பிலி போட்டு குழம்பு வைப்பாங்க. நெறைய மருந்து வகையெல்லாம் ஆயா நெறைய செய்வாங்க. அப்ப சின்ன பிள்ளையிலே உட்காந்துட்டு ஆயாட்ட மருந்து இழைக்கும்போது கேட்பேன். ம். இது எதுக்கு செய்றது? இது எதுக்கு செய்றதுன்னு. அப்போ ஒரு விளையாட்டா அந்த 12, 14 வயசு வரைக்கும் கேட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு எனக்கு கை குடுத்துருக்கு. ம். கண்டிப்பாம்மா. நீங்க நெனைச்சது எல்லாமே நடக்கும். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிம்மா. நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.